ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 27 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவரை நல்லாயன் ஆண்டவர் என்று சொல்லி அன்பொழுக அழைக்கின்றோம். ஆம், ஆயன் தன் ஆடுகளை பேணி காக்கின்றார், தன் ஆடுகளை அழைக்கின்றார். ஆடுகளில் ஒரு சிலவற்றை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணியை அவர்களுக்காக செய்வதற்காக அவர்களை ஒரு திருத்தூதர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார், ஏற்படுத்துகின்றார். உண்மையிலேயே எனவே ஆடுகளின் மீது உள்ள அக்கறை, அன்பு மிகச் சிறப்பாய் இருக்கிறது. எனவே நல்ல ஆயனாகிய நம் ஆண்டவர் இயேசுவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். அதே போல இறை அழைத்தல் ஞாயிறாகவும் இந்த ஞாயிறை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஒரு ஆயன் தன் ஆடுகளை அறிகின்றான். ஒரு ஆயன் தன் ஆடுகளை அறிகின்றான். அறிந்த காரணத்தினால் அவர்களை அன்பு செய்கின்றார். இந்த அன்பு செய்கின்ற பொழுது அங்கே அதற்கு பிறகு ஒரு மேன்மையான ஒரு பணி இருக்கிறது. என்னவென்றால், நான் எப்பொழுதும் என் மக்களை அன்பு செய்யவும், நான் எப்பொழுதும் என் மக்களோடு இருக்கவும் நான் 2 காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி 2 நிலைகளை செய்கிறார். ஒன்று, தன் ஆடுகளை அன்பு செய்வதற்கும் ஆடுகளோடு கூட இருப்பதற்கும் அவர் எதை ஏற்படுத்தினார் என்றால் திவ்ய நற்கருணை. எதை ஏற்படுத்தினார்? திவ்ய நற்கருணை. சொல்வது தெளிவாக புரிகிறதா? ஓரளவு புரிகிறதா? பின்னாடி கேட்குதா நல்லா? ஆம். அப்போ என் அன்பு பிள்ளைகளே, உண்மையிலேயே இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தினார். எனவே அன்பு இறைமக்களே, இந்த ஆலயம் எதனால் மகிமை பெறுகிறது என்றால் இந்த நற்கருணை பேழையால் தான். நற்கருணை பேழைக்குள்ளாக இருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் தான். அதுதான் மத்தி மையம். எனவே ஆண்டவர் நம்மீதுள்ள அன்பினால் நம்மோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே நற்கருணையில் அவர் வந்து அமர்ந்தார். எனவே நற்கருணையை நான் ஏற்படுத்தி நற்கருணை வழியாக நம் மத்தியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார். எனவே அந்த நற்கருணை வைப்பதற்காகத்தான் அங்கே நாம் என்ன செய்கிறோம்? ஆலயங்களை கட்டியிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு ஆலயத்திலும் மையமாக இருப்பது என்பது ஆண்டவருடைய நற்கருணை. இந்த நற்கருணையினுடைய அடையாளம் இது எதை சுட்டி காட்டுகிறது? ஆண்டவர் இயேசு நமக்காக பலியானார். ஆண்டவர் இயேசு நமக்காக பலியானார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எனவே அதனுடைய நேர மைய மேலே என்ன வைக்கப்பட்டிருக்கும்? திருச்சிலுவை வைக்கப்பட்டிருக்கும். என்ன வைக்கப்பட்டிருக்கும்? திருச்சிலுவை வைக்கப்பட்டிருக்கும். நான் உனக்காக என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் நான் கொடுத்தேன், என்னுடைய அன்பை நீ மறக்காதே, நான் உனக்காக மரித்தேன் என்று சொல்லி, அருமையானவர்களே, அங்கே அந்த திருச்சிலுவை அந்த மெய்யான ஒரு விசுவாசத்தை சுட்டி காட்டுகிறது. எனவே அங்கே அந்த விசுவாசத்தை சுட்டி காட்டுகின்ற திருச்சிலுவை மையத்தில் தான் இருக்க வேண்டும், மையத்தில் தான் இருக்கும். அதே போல அங்கே நான் என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் நான் மெய்யாகவே கொடுத்தேனே, ஆம், அந்த உணவாக நான் வாழ்கிறேன், உங்களோடு நான் வாழ்கிறேன், உங்களுக்காக நான் மரித்தேன் சிலுவையிலே, உங்களுக்காக நான் என்றென்றும் வாழ்கின்றேன் நற்கருணையிலே. புரியுதுங்களா? சொல்லுங்க. உங்களுக்காக நான் என்றென்றும் மரித்தேன். எதில்? சிலுவையிலே. உங்களுக்காக நான் என்றென்றும் வாழ்கிறேன் திவ்ய நற்கருணையிலே. இந்த 2ம் தான் மையமாக இருக்கிறது. எனவே 2ஐயும் மையமாக வைத்து அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஆலயம்
அர்ப்பணிக்கப்படுகிறது. இதற்கு பிறகுதான் மற்ற காரியங்கள். நம்முடைய ஆலயம் யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது? புனித பிரகாசி அம்மாளுக்காக. எனவே பிரகாசி அம்மாளுக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த ஆலயம் பிரகாசி அம்மாளுடைய அருள் துணையோடு, அதாவது ஆண்டவருடைய அருள் பிரகாசி அம்மாள் வழியாக நம் அனைவருக்கும் கிடைக்கும். ஆண்டவருடைய அருள் யார் வழியாக கிடைக்கும்? புனித பிரகாசி அம்மாள் வழியாக கிடைக்கும். நம்முடைய ஊருக்கு வரணும் அப்படின்னா எந்த ரோடு வழியாக தான் வரணும்? நம்ம முன்னால் இருக்கிற ஒரே ஒரு ரோடு வழியே தான் வரணும், இல்லையா? அதே போல என் அன்பு பிள்ளைகளே, எந்த ஊராக இருந்தாலும் நம்முடைய ஊருக்கு இந்த வழியாக வருவது போல நம் கடவுளுடைய அருள் இந்த இடத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு யார் வழியாக வருகிறது? புனித பிரகாசி அம்மாள் வழியாக வருகிறது. எனவே இந்த ஆலயம் நம்முடைய புனித பிரகாசி அம்மாளுக்காக நேர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு சகல புனிதர்கள், தேவமாதா, சூசையப்பர். எனவே நாம் அருமையாக தேவமாதா சுரூபத்தை இந்த பக்கமும் நம்முடைய சூசையப்பர் சுரூபத்தை இந்த பக்கமும் வைத்திருக்கிறோம். ஆம், இவர்கள் இருவரும் தான் இந்த ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக தங்களை அர்ப்பணித்த அருமையான இரண்டு புனிதர்கள். அந்த தந்தையினுடைய திருவுளத்திற்கு உண்மையிலேயே கீழ்ப்படிந்த நிறைவேற்றிய அந்த இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு உதவிய அருமையான இரண்டு அருமையான புனிதர்கள் தேவமாதாவும் சூசையப்பரும். எனவே என் அன்பு பிள்ளைகளே, இப்படியாக நம்முடைய பீடம் அறிவப்படுத்த ஒவ்வொரு ஆலயத்திலும் நீங்கள் இதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே யாருக்காக நேர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சுரூபத்தை ஒரு ஆலயத்தின் மத்தியிலே நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே தான் சூசையப்பரும் நம்முடைய தேவமாதாவும் உண்மையிலே உயர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த ஆலயம் ஒரு பிரகாசி அம்மாளுக்காக நேர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது என்பதன் அடையாளமாக மத்தியிலே நம்முடைய பாதுகாவலின் சுரூபத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கின்றோம். எனவே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த பிரகாசி அம்மாள் அவர் வாழ்ந்தபோது பீடத்தின் அருகில் வர பயந்திருப்பார்கள். இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவர் அருகே வர முடியாமல் இந்த பீடத்திற்கு முன்பாக இருந்து தலைவணங்கி தெண்டலிட்டு மக்களில் ஒருவராக ஆராதித்திருப்பார்கள். அருகே கூட வர முடியாத இந்த புனித பிரகாசி அம்மாள் பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையினால் தன்னுடைய ஆத்மாவை புனிதமாய் பாதுகாத்து கொண்டதனால் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். இயேசுவோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். இயேசுவோடு இருந்து இந்த பீடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார் என்றால் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்த, இந்த ஆயனுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு ஆட்டுக்குட்டியாக யார் விளங்கினார்? நம்முடைய புனித பிரகாசி அம்மாள். எனவே என் அன்பு பிள்ளைகளே, உண்மையிலேயே இந்த ஆயன் நம்மை வழிநடத்துவார். இந்த ஆயனுடைய குரலை யார் கேட்டார்களோ அவர்கள் ஆண்டவருடைய மகிமையில் சேர்க்கப்படுவார்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் அவை என்றுமே அழியா, அவற்றை என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். எனவே நான் அவர்களை என்ன செய்யணும், நான் வைத்துக் கொள்வேன், அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன், காப்பாற்றிக் கொள்வேன் என்று சொல்லி அன்பொழுக என்ன செய்கின்றார், அவர் அழைக்கின்றார். என் அன்பு பிள்ளைகளே, எனவே இதையொட்டி நாம் நம்முடைய நல்லாயன் இயேசு நம்மை அழைக்கின்றார். எனவே இதனுடைய மேன்மையான ஒரு கடைசி காரியமாக தன் ஆடுகளை மேய்ப்பதற்காக, தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக ஆண்டவர் எதை ஏற்படுத்தினார்? குருத்துவத்தை ஏற்படுத்தினார். எனவே தன்னுடைய அந்த ஆய நிலையை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எனவே தான் பேதுருவை ஏற்படுத்தினார், திருத்தூதர் பேதுருவை ஏற்படுத்தினார். இந்த பேதுரு வழியாக அங்கே திருத்தந்தை நம்மை ஆளுகை செய்கிறார்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஆளுகை செய்கிறார்கள். எனவே என் அன்பு பிள்ளைகளே, அருமையான திருத்தந்தை பிரான்சிஸ் இல்லையா, திருத்தந்தை பிரான்சிஸ் நம்மை விட்டு ஆண்டவரிடம் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்காக இப்பொழுது ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற திருத்தந்தையினுடைய பெயர் என்ன? திருத்தந்தை 14ஆம் லியோ. லியோ என்று சொல்லும்போது தமிழிலே முன்பு எப்படி சொல்லுவோம் என்றால் சிங்கராயர் என்று சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? சிங்கராயர் என்று சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது லியோ என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே திருத்தந்தை 14ஆம் லியோ இறைவனுடைய அருட்பெருக்கால் நமக்கு தேர்வு செய்து தரப்பட்டிருக்கின்றார். எனவே அவருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எனவே இப்படியாக ஆண்டவர் தன்னுடைய பணியை தொடர்வதற்காக என்ன செய்கிறார்? குருக்களாக என்ன செய்கிறார்? மக்களை ஏற்படுத்துகின்றார், அழைக்கின்றார். அதான் இறை அழைத்தல் என்று சொல்லுவோம். அதைத்தான் எப்படி இறை அழைத்தல் என்று சொல்லுகிறோம். எனவே உண்மையிலேயே ஆண்டவர் தன் பணிக்காக பிள்ளைகள் உங்களை அழைக்கின்றார். அப்போ உங்களில் ஒருவர் ஆண்டவருடைய பணிக்காக வர வேண்டுமா, வரக்கூடாதா? வர வேண்டும். எனவே இறை அழைத்தல் என்பது அவசியம். இப்படி பெரிய பெரிய ஆலயங்களை நாம்
கட்டிவிட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் குருக்களாக கன்னியர்களாக அனுப்பாமல் இருந்து விட்டீர்கள் என்றால் இந்த ஆலயம் எப்படி இருக்கும்? ஆலயம் எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குருக்களாகவோ கன்னியர்களாகவோ அனுப்பாமலே இருந்து விட்டீர்கள் என்றால் ஆலயம் எப்படி இருக்கும்? வெறுமனே என்ன செய்கிறோம்? திருப்பலி இல்லாமல் இருக்கும். குருக்கள் வந்தால் தானே திருப்பலி. குருக்கள் இல்லை என்று வைத்துக்கொள்வோம், யார் வந்து திருப்பலி நிறைவேற்றுவார்? எனவே ஒவ்வொரு ஆலயமும் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் அங்கே நற்கருணை பலியை நிறைவேற்றுவதற்காக குருக்கள் தேவை. குருக்கள் தேவை. எனவே மிக அருமையான ஆலயங்களை என் அன்பு பிள்ளைகளை உருவாக்குகின்ற பிள்ளைகள் நம்முடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை குருக்களாக அர்ப்பணிப்பதற்கு தயங்குகிறோம். எனவே என் அன்பு பிள்ளைகளை இன்று நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட நமக்கு இப்போ எங்களுடைய பிள்ளைகளில் ஒரு சிலரை ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய நல் மனதை எங்களுக்கு தாரும். இந்த இறையழைத்தல் ஞாயிறு. எனவே இந்த இறையழைத்தலுக்காக ஜெபியுங்கள். உங்களில் ஒரு சிலரை, உங்கள் பிள்ளைகளில் ஒரு சிலரை ஆண்டவருக்காக தியாகம் செய்ய என்ன செய்யுங்க? உண்மையிலேயே நீங்க அர்ப்பணிக்கணும், எண்ணணும். நம்ம பங்குக்கு ஃபாதர்ஸ் எத்தனையோ ஃபாதர் வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுவோம்? நல்ல ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் எங்களுக்கு பூச வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம நல்ல ஃபாதருங்கிறோம், பூச வைங்கிறோம். அப்போ இந்த குருத்துவ நிலைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த குருக்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ தெரியாது இல்லையா? எத்தனையோ ஃபாதர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க பல ஊர்களில் அவங்க அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. அவங்க எங்கேயோ இருந்தாலும் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை அவர்கள் அன்று அனுப்பினால்தான் இன்று இத்தனை ஆண்டுகளாக நம்முடைய ஊர் என்ன செய்தோம்? குருக்களால் வழி நடத்தப்பட்டு இருக்கிறது. நான் உண்மையிலேயே அதிசயித்து போனேன். நம்முடைய ஊரினுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது குருக்கள் இங்கே ஆலயத்தில் நின்று உங்களுடைய துன்பத்தில் கலந்து கொண்டு மிக அற்புதமாய் அவர்கள் போராடி இந்த இடத்தை இரவு பகலாக உங்களோடு தங்கி போராடி இந்த இடத்தை உங்களுக்காக காத்து கொண்டார்களே, எவ்வளோ பெரிய அதிசயத்தை நான் அங்கே வாசிக்க கண்டேன். எவ்வளவு அற்புதமான காரியம். எனவே குருக்கள் என்பவர்கள் ஆண்டவருடைய ஆசியால் உங்களிடமிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். எனவே ஆண்டவர் உங்கள்கிட்ட வர்றாரு, எப்பா குருக்கள் தேவை, துறவரத்தார் தேவை, எனக்கு என்ன தருவீங்க அப்படின்ட்டு கைகளை விரித்து உங்கள்கிட்ட கேட்குறாரு. இன்னைக்கு என்னை இறையழைத்தல் ஞாயிறில் இன்னைக்கு கேட்குறாரு ஆண்டவர். நல்லாயன் ஆண்டவர், என் பணியை தொடர்வதற்காக உங்கள் பிள்ளைகளை தாருங்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார்? எப்படி மடிப்பீச்சை கேட்குறாரு. உங்கள் பிள்ளைகளை கொடுப்பீங்களா? உங்கள் பிள்ளைங்களை கொடுப்பீங்களா ஆண்டவருக்காக? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். போது ஆண்டவரே நீர் என்னென்ன வேணுமோ எனக்கு தா. எனக்கு 2 வீடு கட்டித்தா, எனக்கு ஒரு கார் வாங்கித்தா, எங்கள் பையனுக்கு பைக் வாங்கித்தா, வேறு என்ன நல்லா இங்கேருந்து இங்கே வர எனக்கு செயின் வாங்கித்தா, என் தொழில் ஆசீர்வாதம் இருக்குது, எனக்கு என்னென்ன தேவையோ நீ தா. ஆனால் என்கிட்ட இருந்து என்ன செய்யக்கூடாது? நீனு கேட்கக்கூடாது. வேணுன்னா வருவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கொஞ்சம் உண்டியலில் காசு போடுவேன், வேறு ஏதாவது இருந்தால் நான் நேர்ச்சியாக செய்துக்குவேன், அதுக்கு மேலே கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில நேரங்கள் அப்படி இருக்கலாம். எனவே அன்பு பிள்ளைகளே, தம்பிமார்கள் இருக்கிறீங்க, அப்படிதானம்மா? கேட்குதா? நான் சொல்கிறது கேட்க மாட்டேக்கோ? கேட்குதா? சரி, அருமையான குழந்தைகள் இருக்கிறீங்க. பிள்ளைகளை நிறைய பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எனவே நம்மில் ஒரு சிலரை ஆண்டவருக்காக தியாகம் செய்யக்கூடிய நல்ல ஒரு வரத்தை இறைவனிடம் கேட்போம். இறைவனுடைய பணிக்காக நம்முடைய குழந்தைகளை அர்ப்பணிக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாய் இன்னும் மேன்மையாய் நம்முடைய ஊர் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன்.